ஐயோ, என்னாச்சு? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது நம்மள மாதிரி ஏழைங்க வர ரெஸ்டாரண்ட் இல்ல. இங்க பணக்காரங்க தான் வருவாங்க. அபி, என்னோட சாரிய பாருங்க. கையில பிச்சை தட்டி இல்லாத பிச்சைக்காரி மாதிரி தெரியறேன். என்ன சொல்ற நீ? அபி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பணக்காரங்கள பாருங்க. நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. ட்ரஸ்ட் மீ, வா. அபி, இந்த ரெஸ்டாரண்ட் சிட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட். இவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாது. கவலைப்படாத அனன்யா, இந்த நாளுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கேன். உன்னோட பர்த்டே அன்னைக்கு. அப்படியா? இந்த பணத்தை சம்பாதிக்க நீ ராத்திரி பகலா ஓடி இருக்க. இத ஒரே நாள்ல செலவு பண்ண நான் விடணுமா? தயவு செஞ்சு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நான் டேபிள் சூஸ் பண்ண போறேன், நீ பின்னாடியே வா. அபினவை தடுக்க அனன்யா அவசரமாக ஓடுகிறாள். அவசரத்தில் ஒரு பணக்காரன் மீது மோதிவிடுகிறாள். அவனது காஸ்ட்லியான சூட்டில் வைன் கொட்டி விடுகிறது. சாரி. டாம்! என்ன மன்னிச்சிடுங்க. நீ குருடா என்ன? இந்த முட்டாளை யார் இங்க உள்ள விட்டது? இந்த சூட்டோட விலை தெரியுமா உனக்கு? இந்த சூட் 20 லட்சம் ரூபாய். சாரி சார், ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. எனக்கு அது தெரியாது. என்ன? நான் உன்னை ஈஸியா போக விடுவேன்னு நினைச்சியா? சூட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு போ. இல்லைன்னா என்ன? ஓ வாவ், இவன் இன்னொரு பரதேசி மாதிரி இருக்கான். இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒழுங்கா என் வைஃப் கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. ப்ளீஸ் நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடுவோம். இவரு சிங்கானியா இண்டஸ்ட்ரியோட ஓனர். உனக்கு புரியலையா? என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னா என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்காத இந்த நாளை நீ எப்பவும் மறக்க மாட்ட. அந்த பணக்காரன் அபினவ் சொன்னதை கேட்டு கடும் கோபமடைகிறான். மொத்த ரெஸ்டாரண்டும் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. நான் இந்த சிட்டியோட மிக பெரிய வைர வியாபாரி. மக்கள் செல்வாக்கு, பணம், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என் பாக்கெட்ல இருக்காங்க. நான் நினைச்சா ஒரே சொடுக்குல நீங்க இருந்த இடம் தெரியாம அழிக்க முடியும். நான் ஒரு விரல சுடுக்குனா போதும், உன்னோட மொத்த பிசினஸும் தரமட்டமாயிடும். அந்த மனிதர் அபினவ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அபினவ் தன் போனை எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பினான். அடுத்த நொடியே அந்த பணக்காரனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். வாட்? டாட், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நீ எப்படி இத செஞ்ச? நீ யாரு? அபினவ் ஒரு ஏழை மருமகன். வேலைக்காரனை போல வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தான். இன்று அவன் யாரையோ பார்க்க போக வேண்டியிருந்தது. ஆனால் அவன் மாமியார் ஷர்மிளா அவனுக்காக வேறு சில திட்டங்களை வைத்திருந்தாள். ஹலோ யூஸ்லெஸ் மாப்ள, இங்க வந்து என் காலை பிடிச்சு விடு. ரொம்ப வலிக்குது. அத்தை, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். போயிட்டு வந்து உங்க காலை பிடிச்சு விடுறேன். ஏன் நில்ல? இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் சம்பாதிக்க துப்பில்ல. என் பொண்ணு சம்பாதிக்கிற காசுல தான் நீ வாழற. நீ யாரையும் முக்கியமா பார்க்க போகணுமா? அப்போது அபினவின் மனைவி அனன்யா அங்கே வருகிறாள். இங்க என்ன நடக்குது? காலையில என்ன இவ்வளவு சத்தம்? காலையில நான் சத்தம் போடல. உன் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட வைக்கிறான். உன் முட்டாள் தாத்தா தான் இவனை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அது மட்டும் என் இஷ்டப்படி நடந்திருந்தா அப்பவே இவனை உதைச்சு வெளியில தள்ளி இருப்பேன். அபினவ், நீ எங்க வேணா போ. ஆனா முதல்ல இவங்க வேலைய முடிச்சிட்டு போ. இல்ல அனன்யா, ஐ எம் சாரி, நான் போயே ஆகணும். அவன் அங்கிருந்து கிளம்புகிறான். இதை பார்த்த ஷர்மிளாவின் கோபம் உச்சத்தை அடைகிறது. அபினவ் தன் மாமியாரின் கோபத்திலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றப் போகிறான்? அபினவ் இன்று அவளின் கோபத்தால் பிரச்சனையில் சிக்கப் போகிறானா? சிறிது நேரம் கழித்து அபினவ் சென்னையின் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் சாஃபயரை அடைகிறான். ஆனால் அங்கேயும் அவனை யாரும் சரியாக வரவேற்கவில்லை.
பிச்சைக்காரா, உன் பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல. எதுக்கு இங்க வந்த? சாப்பிடவா? இங்க தண்ணி வாங்கவே உன் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இங்க இருந்து கிளம்பு. அபினவின் செருப்புகள் தேய்ந்து போயிருந்தன. அவனது சட்டை கிழிந்திருந்தது. ஹோட்டல் செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தி அவனது நிழல் கூட ஹோட்டல் மீது விழவிடவில்லை. நான் இந்த ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் அக்ரமா மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன சொன்ன? அக்ரம் சார் உன்னை பார்க்க விரும்புறாரா? எங்க அக்ரம் சார் மாதிரி ஆளை வச்சு பாத்ரூம் கூட கிளீன் செய்ய மாட்டாரு. புரிஞ்சுதா? அக்ரம் சாரை பார்க்கணும்னு சொல்றேன். சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அபினவை தள்ளிவிடும்போது அபினவை தனது முன்னாள் காதலி வைபவி தனது புதிய காதலனுடன் வருகிறாள். Hey guards. இந்த பிச்சைக்காரங்களை இப்படி விரட்டக்கூடாது. பாவம், எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கான்னு தெரியல. ஒன்னு பண்ணுங்க, ஹோட்டல்ல மிச்ச மீதி சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அதை இவனுக்கு கொடுங்க. இவன் ரொம்ப நாளா பசியில இருக்கான் போல. சில நாட்களுக்கு முன்புதான் வைபவி அபினவுடன் பழகிக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவள் அவனை எல்லோர் முன்னிலையிலும் ஒரு பிச்சைக்காரனை போல் நடத்துகிறாள். இந்த முட்டாள் உன் பாய் ஃப்ரெண்டா இருந்தான்னு என்னால நம்பவே முடியல. தேவேந்திராவுடைய இந்த வார்த்தையை கேட்டு அபினவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அவன் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் ஒரு லக்ஸூரி கார் அங்கே வந்தது. அக்ரம் சார் வந்துட்டாரு. கார் கேட்டில் நின்றவுடன் அங்கிருந்த செக்யூரிட்டி அனைவரும் காரை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். ஹோட்டல் உரிமையாளர் அக்ரம் அந்த காரிலிருந்து இறங்குகிறார். அக்ரமின் பார்வை அபினவை சுற்றி நின்ற கூட்டத்தின் மீது விழுகிறது. அக்ரம் தனது செக்யூரிட்டியிடம் ஹோட்டல் லாபியில் உள்ள கூட்டத்தை பற்றி கேட்கிறார். ஹோட்டல் லாபில ஏன் இவ்வளவு கூட்டம்? தெரியல சார், பிச்சைக்காரன் வந்திருக்கான். நீங்க பார்க்க வர சொன்னதா சொல்றான். என் ஹோட்டல்ல இப்படிப்பட்ட ஆளுங்களை விடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவனை தூக்கி வெளியே போடுங்க. ஓகே சார். God knows. அக்ரம் சொன்னவுடன் 4 செக்யூரிட்டிகள் உடனடியாக அபினவை நோக்கி சென்றனர். அவர்கள் அபினவை அக்ரம் நிற்கும் இடத்திற்கு முன்பே அழைத்துச் சென்றனர். அப்போது அக்ரமின் பார்வை அபினவ் கையில் அணிந்திருந்த மோதிரத்தின் மீது விழுந்தது. அதன் பிறகு நடந்தது அத்தனையும் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவனை விட்டுடுங்க. பட் சார், மோதிரத்தை பார்த்தவுடன் அக்ரம் செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்தினார். டைகர், அங்கே கோடீஸ்வரர் அக்ரம் அபினவின் காலில் விழுகிறார். உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க டைகர். சிட்டியின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஏன் அபினவ் காலில் விழுந்தார்? அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன? அந்த ரகசியம் எல்லோருக்கும் வெளிப்படுமா? ஏன் அபினவ் அக்ரமுடனான இந்த சந்திப்பை யாரிடமும் சொல்லவில்லை? காலையில் அபினவ் அனன்யாவுக்கு டிஃபன் கொடுக்க அவள் அலுவலகத்திற்கு வந்தபோது மக்கள் அங்கும் இங்கும் அலைமோதிக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஆனால் இன்னும் தன் ஹெட்போனுடன் இசை உலகிலேயே இருந்தான். இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் சமீபத்திய முக்கிய செய்தி. பிரேக்கிங் நியூஸ். இந்த டெண்டர் தான் சிங் இண்டஸ்ட்ரீஸின் தலையெழுத்தை மாற்றப் போகும் கடைசி நம்பிக்கை. அனன்யா மூழ்கவிருக்கும் தனது நிறுவனத்தின் படகை எப்படி கரை சேர்க்கப் போகிறார்? Guys, the situation doesn't look good. சிங் இண்டஸ்ட்ரீஸை மீட்டெடுக்க இதுதான் நம் கடைசி நம்பிக்கை. சிராக் அனன்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மற்றும் நண்பரும் ஆவார். தாத்தா இறந்த பிறகு அனன்யா சிராகை தனது பிசினஸ் பார்ட்னராக நியமித்தார். அவன் அனன்யாவின் வாழ்க்கை துணையாக வர விரும்பினான். ஆனால் தாத்தா இறக்கும் முன் அனன்யாவை கட்டாயப்படுத்தி ஒரு சாதாரண டெலிவரி பாயான அபினவுக்கு திருமணம் செய்து வைத்தார். அனன்யா தனது சேரில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அவளுக்கு அடுத்ததாக அமர்ந்திருந்த நிறுவனத்தின் சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர் மௌத்திக் கூறினார், அனன்யா, டெண்டர் கிடைக்காததால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. The balance sheet also doesn't look good. இது கண்டினியூ ஆச்சுன்னா நாம திவாலாகிடுவோம். மௌதேக், you know very well தாத்தா இந்த நிறுவனத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாருன்னு.
இதுல அவரோட பல வருஷ உழைப்பு, வியர்வை, கஷ்டம் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ சீக்கிரம் கம்பெனி திவாலாகிற நிலைமைக்கு எப்படி வரும்? அது சாத்தியமில்ல. ஏதாவது ஒரு வழி இருக்கணும். அனன்யா, உங்க தாத்தா இருந்தப்போ நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிராகோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நாங்க அவங்களோட டீல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓ நவி சார், நாட் அகேன். இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு யாரும் நம்ம கூட டீல் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. தட்ஸ் நாட் an ஆப்ஷன். மௌத்திக், லெட்ஸ் see your plan. தேசாய் ரவிகாந்த் அனன்யாவின் தாத்தாவின் பழைய விசுவாசமான நண்பர் மற்றும் அனன்யாவின் தாத்தாவுடன் சேர்ந்து இருவரும் சிங் இண்டஸ்ட்ரீஸை விரிவுபடுத்தினர். ஆனால் இப்போது அவர் பேருக்கு தான் நிறுவனத்தின் ஃபைனான்சியல் அட்வைசராக இருந்தார். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் லோபோ. சச் அ பிரைட் பியூட்டிஃபுல் மண்டே. எப்படி இருக்கீங்க? ஏன் ஆஃபீஸ் இன்னைக்கு டல்லா இருக்கு? நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை தான் செய்வியா? கொஞ்ச நேரம் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? நீ எவ்வளவு பெரிய தொழிலதிபரின் மாப்பிள்ளை. பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும். எனக்கு தெரியாதது என்ன இருக்கு? பாரு, டெண்டர் இழப்பு சிங் இண்டஸ்ட்ரீஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. டெண்டர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிங் இண்டஸ்ட்ரி வெண்டிலேட்டர் ஆதரவில் இருந்தது. ஆனால் டெண்டர் அஹூஜா கார்ப்பரேஷனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹலோ மேம். எஸ் மேம். ஐ வில் bring the files in your cabin right now. மிஸ்ஸஸ் லோபோ, அனன்யா எங்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அனன்யா கிட்ட போகணும். நான் அவளை இப்பவே பார்க்கணும். அனன்யா மேடம் எங்க? நீ இப்ப வீட்டுக்கு போ. எங்க போறீங்க? கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு. தேங்க் யூ மிஸ்ஸஸ் லோபோ. அபி, நோ. அனன்யா, நான் இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசணும். அனைவரும் அபினவ் இப்படி பேசுவதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவன் சிங் குடும்பத்தின் பயனற்ற மாப்பிள்ளை என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அபினவ், கெட் அவுட். அனன்யா, என்னால உங்க கம்பெனியை கண்டிப்பா காப்பாத்த முடியும். எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். அபினவ் பேசி முடிக்கும் போதே சிராக் தன்னுடைய சேரில் இருந்து எழுந்தான். இது கான்ஃபரன்ஸ் ரூம். கம்பெனி விஷயத்தை பேச உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அனன்யா, முதல்ல இந்த ஆளை கம்பெனில இருந்து தூக்கு. இவன் உள்ள வந்ததுல இருந்து கம்பெனிக்கு கெட்ட பேர் தான். அனன்யா, டேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ். சிராக் அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வெளியே தள்ளினான். செக்யூரிட்டி, தாளை புடிச்சு வெளியே தள்ளுங்க. வெளியே இருந்தவர்கள் அபினவின் நிலையை பார்த்து பரிதாபப்படத் தொடங்கினர். லோபோ சிராகிடம் கேட்டுக்கொண்டார். Sir, I will take care of this matter. You can go inside for the meeting. சரி. ஓ, நீங்க ஃபைல்ஸை கொண்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த சிராக் திரும்பி கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் சென்றான். Leave him. இவர் ஒண்ணு திருட இல்ல. இவர் உங்க அனன்யா மேடமோட ஹஸ்பண்ட், சிங் குடும்பத்தோட மாப்பிள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன? தேங்க் யூ மிஸ்ஸஸ் லோபோ. எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற மரியாதை அனன்யா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் கூட கிடைக்கிறது இல்ல. You idiot. Come with me right now. இப்ப நீ கீழ கம்பெனிய இந்த நெருக்கடியில இருந்து காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, எப்படின்னு சொல்லு. எப்படின்னு இப்போதைக்கு எனக்கு தெரியல மிஸ்ஸஸ் லோபோ. முதல்ல சில இன்ஃபர்மேஷன் தேவை. அதை இல்லாம நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்? எனக்கு இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸோட டீடைல்ஸ் வேணும், ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் வேணும். அப்பதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். அபி, இப்பதானே பார்த்த, இவ்ளோ நடந்த அப்புறம் கம்பெனில எந்த எம்ப்ளாயும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? ஒரு ஆள் இருக்கார், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். யாரு? ரவிகாந்த் தேசாய் சார். அவர் அனன்யா தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அது சரிதான். ஆனா இப்ப சிராக் எல்லாரையும் ஓரமா வேஸ்ட் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டானே. ரவிகாந்த் தேசாய் சார், அவரு அனன்யா தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ரவிகாந்த் தேசாய் இஸ் a chain smoker. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க வருவார். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு. அவரை முழுசா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. I am sure you can do it. ஓகே, இப்போ நான் போகணும். All the best. வணக்கம் மினிஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? அபினவ் சார், நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா என்னோட லக் தான். அட இல்லங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஒரு ஏழை டெலிவரி பாயான அபினவுக்கு மினிஸ்டரை எப்படி தெரியும்? மினிஸ்டர் ஏன் அபினவிடம் போனில் இவ்வளவு பணிவாக பேசுகிறார்? அபினவ் மினிஸ்டரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த போதுதான்
ரவிகாந்த் தேசாய் அதாவது ரவிகாந்த் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆமா மினிஸ்டர் சார், ஃபாரின் டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க, எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. நான் இப்ப வச்சிடுறேன் சார். ஆமா ரவிகாந்த் சார், சிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஏகே பிரைவேட் லிமிடெட் கூட மெர்ஜ் ஆனா எப்படி இருக்கும்? ஏகே பிரைவேட் லிமிடெடா? அவங்க எல்லாம் எங்க ரொம்ப பழைய அசோசியேட்ஸ் ஆச்சே. ஆனா அபினவ், உனக்கு அவங்கள பத்தி எப்படி தெரியும்? அதற்கு பிறகு அபினவ் ரவிகாந்திடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல, அதை கேட்டதும் அவருக்கு தலையை சுற்றியது போல் இருந்தது. அவர் தன் சிகரெட்டை மீண்டும் உள்ளே வைத்துவிட்டு அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு அழைத்துச் சென்றார். அடே பிச்சைக்காரா, நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? பிஹேவ் யுவர் செல்ஃப். அனன்யா, நாம அபினவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஹி ஹஸ் an excellent plan. பிளானா? தெருவில் சுத்துறவங்ககிட்டயா? இங்க பாரு, உனக்கு வயசு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா இந்த கம்பெனியை நான் நடத்தின அனுபவம் இருக்கு. நாம அபினவ் சொல்றத கேட்கணும். அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் அனன்யா ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அவளுடைய தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அனன்யா கண்ணு, அபினவ் உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை துணை. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கோ இல்ல சிங் இண்டஸ்ட்ரீஸுக்கோ எப்ப கஷ்டம் வந்தாலும் அபினவ் தான் உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவான். அங்கு நடந்து கொண்டிருந்த சண்டையை பார்த்து அனன்யா சத்தமாக கத்தினாள். சிராக், மறந்துடாத, இந்த கம்பெனி என்னோடது. எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் எனக்கு இங்க பவர் இருக்கு. Sit down. அபினவ், உட்காரு, காட்டு. சிராகை அனன்யா திட்டியதை பார்த்து அபினவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரவிகாந்த் அபினவை தனக்கு அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு அபினவ் தனக்கு முன் கிளாஸில் இருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தான். அனன்யா, எனக்கு முதல்ல கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் டீடைல்ஸ் வேணும், ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் வேணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். அப்பதான் என்ன பண்ணான்னு யோசிக்க முடியும். திஸ் இஸ் டூ மச். நாம இப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கம்பெனியோட டீடைல்ஸை கொடுக்க முடியாது. மௌத்திக், லேப்டாப் பாஸ் பண்ணுங்க. இன்னும் இந்த கழுத பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கியா? போதும், நிறுத்து. சிராக், why don't you mind your language? ஏன் அபினவ் என் புருஷன்னு மறந்துடுற? 2 வருடத்தில் முதல் முறையாக அனன்யா அபினவிற்காக சண்டை போடுவதை பார்த்தான். அனன்யா, எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய முறைகேடுகள் தெரியுது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் வெளியே போனதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஏதோ உளறிட்டு இருக்க. இதெல்லாம் வெறும் வாயால சொல்றதுதான். கம்பெனியை எப்படி திவாலாகாம காப்பாத்துவ? டவுன் ஆயிட்டு இருக்கிற ஷேர் வேல்யூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ அபினவ்? அனன்யா, நாம கம்பெனியோட ஷேர்ஸை பைபேக் பண்ணணும். பிரில்லியன்ட் ஐடியா. என்ன அபினவ், இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைச்சியா? அபினவ், நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ் எங்க இருக்கு? Yeah, right, okay. Let me make a call. அதற்கு பிறகு அவன் போனில் சொன்ன விஷயத்தை கேட்டு அனன்யா உட்பட அனைவருக்கும் தலையை சுற்றுவது போல் இருந்தது. சிராக் மற்றும் மௌத்திக்கின் கண்கள் அசையாமல் அபினவியே பார்த்து கொண்டிருந்தன. எஸ் மிஸ்டர் அக்ரம், நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஏகே பிரைவேட் லிமிடெட் அக்கவுண்ட்ல இருந்து சிங் இண்டஸ்ட்ரீஸ் அக்கவுண்ட்டுக்கு இப்போவே 500 crores டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், ஏகே பிரைவேட் லிமிடெட் அப்புறம் சிங் இண்டஸ்ட்ரீஸ் மர்ஜரை இப்போவே பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆமா, அஹூஜா கார்பரேஷன்ஸ் இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுங்க, சீக்கிரம். ரவிகாந்த் அபினவ் பேசியதை கேட்டு புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அனன்யா அபினவின் பேச்சை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்தாள். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் கணவன் இவ்வளவு பெரிய கம்பெனி ஓனரிடம் பேசி சிங் இண்டஸ்ட்ரீஸ் மர்ஜரை எவ்வாறு முடித்தான் என்று நம்ப முடியாமல் திளைத்தாள். அபினவ், நீ யாரு?
சிரித்துக்கொண்டே அபினவ் அனன்யாவை பார்த்தான். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. அபினவ் கத்திக்கொண்டே திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டான். வியர்வையில் நனைந்தபடி அபினவ் தனது படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து ஆழமாக சுவாசிக்கத் தொடங்கினான். கடந்த 18 ஆண்டுகளாக இந்த கனவு அபினவை தொந்தரவு செய்து வந்தது. அபினவ் முதலில் தனது விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை பார்த்தான். பின்னர் குளியலறை நோக்கி சென்றான். 18 வயதில் அவன் தனது செலவுகளை தானே ஏற்கத் தொடங்கினான். அவனது வாழ்க்கையில் ஒரே ஒரு மகிழ்ச்சிதான் இருந்தது. அவனது காதலி வைபவி. வைபவியை பார்க்கும்போதெல்லாம் அவன் தனது துக்கங்களை எல்லாம் மறந்து விடுவான். இன்று வைபவியின் பிறந்த நாள் என்பதால் அபினவ் அவளை விரைவில் சந்திக்க விரும்பினான். அங்கிள், இந்த கேக் எவ்வளோ? 600 ரூபாய். இந்த பேஸ்ட்ரி ஒன்று 60 ரூபாய். ஒன்று கொடுங்க. சிறிது நேரம் கழித்து அவன் வைபவியின் வீட்டிற்கு வெளியே வந்தபோது அங்கே நிறைய வண்ணமயமான விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதையும் சத்தமான இசை ஒலிப்பதையும் கண்டான். வைபவி, இதெல்லாம் என்ன? இவன் யார் வைபவி? தெரியலையா? இவன் டெலிவரி பாய். ஆனா நம்ம ஏற்கனவே கேக் ஆர்டர் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த பேஸ்ட்ரி ஆர்டர் பண்ணின? ஓ, ஞாபகம் வந்துருச்சு. இவன் தானே நீ டேட்டிங் பண்ண டெலிவரி பாய்? ஓ கமான் வைபவி, நீ இவ்ளோ சீப்பா நடந்துக்குவன் நான் நினைக்கவே இல்ல. பேப், ஹாப்பி பர்த்டே பேப். தேவேந்திரனை அபினவுக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு பெரிய பணக்காரரின் மகன். எப்போதும் வைபவியை சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருப்பான். தேவேன் அங்கே இருப்பதைக் கண்டதும் அபினவின் மனம் வேதனைப்பட்டது. தேவேனின் கையில் ஒரு பெரிய பரிசு இருந்தது. அதற்கு முன் அபினவின் கையில் இருந்த சிறிய பேஸ்ட்ரி பை ஒன்றுமில்லை என்பது போல் தோன்றியது. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். வாட்? வேற என்ன? அந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்கு இப்படி உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட பாதி பேஸ்ட்ரியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா? நீ செஞ்சது சரியில்லை வைபவி என்று சொல்லிவிட்டு அபினவ் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனது இதயம் நொறுங்கி போயிருந்தது. ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் தேவேந்திரன் வைபவியின் கன்னங்களை முத்தமிடும் காட்சி அவன் கண்களுக்கு முன் வந்து போனது. இதற்கிடையில் அபினவ் சாலையில் மயங்கி கிடந்தபோது சன்னி சிங் தனது காரில் ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்தான். சன்னி சிங்கின் சகோதரி அனன்யா அவனுக்கு பெரும் இடையூறாக மாறிவிட்டாள். சன்னி தனது தாத்தா ஹர்தேவ் பால் சிங்கின் நன்மதிப்பை பெறவும் அனன்யாவை தனது வழியிலிருந்து அகற்றவும் எதையும் செய்வான். இன்று அவன் தனது சகோதரிக்கு பாடம் புகட்ட தனது ஆட்களுடன் காரில் புறப்பட்டான். சன்னியின் ஆட்கள் அபினவை தூக்கி நேராக அறை எண் 409 நுழைந்தனர். அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவனை பெட்ல படுக்க வை. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டு என்று அவன் அவர்களிடம் மிக மெதுவாக சொன்னான். அங்கே சன்னியின் சகோதரி அனன்யா ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்தாள். காலையில் அபினவ் புரண்டு படுத்தபோது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது. அபினவ் விழித்தெழுந்து பார்த்தான். அவன் ஒரு அந்நிய பெண்ணின் அருகில் படுத்திருந்தான். யார் நீ? என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? சீ, உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உன் மேல எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது. நான் தாத்தா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் என் அனன்யா அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னாரு. ஆனா உங்க அனன்யா இப்படி செஞ்சுட்டான். கொஞ்ச நேரத்துல தாத்தாவுக்கு தன்னோட பேத்தி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சிடும். இந்த லைவ் டெலிகாஸ்ட் காமிக்க நான் அவரை இங்க வர சொல்லியிருக்கேன். அண்ணா, எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க. என்ன நடந்தது? இது எப்படி நடந்தது? இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு நடுவில் எதுவும் நடக்கல. அபினவ் விளக்கம் கொடுப்பதற்கு முன் சன்னியின் தாத்தா ஹர்தேவ் பால் சிங் அறைக்கு வந்துவிட்டார்.
அவர்களது உடை அவர்கள் மிக வசதியான மனிதர்கள் என்பதை உணர்த்தியது. அனன்யாவை இந்த நிலையில் கண்டதும் அவரது கண்கள் கோபத்தால் சிவந்து போயின. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அனன்யா. தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உனக்கு நம்ம ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ அதை எல்லாத்தையும் மீறிட்ட. இல்ல தாத்தா, இல்ல. அப்புறம் அபினவின் பார்வை ஹர்தேவின் மீது பட்டபோது அவன் தனது கண்களுக்கு முன்னால் மரணத்தை கண்டது போல் உணர்ந்தான். நீ ஏன் பேத்திக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க? இன்னைக்கிலிருந்து எங்க குடும்ப சட்டப்படி நீ சிங் குடும்பத்தோட மருமக. என்ன? ஆனா எங்களுக்கு நடுவுல எதுவுமே நடக்கலையே. தாத்தா, எதுவுமே நடக்கல. அப்படியா? எதுவும் நடக்கலையா? அப்போ இதெல்லாம் என்ன? அபினவ் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன் ஹர்தேவின் ஆட்கள் அவனை தாக்கத் தொடங்கினர். ஹர்தேவின் வயதை கருதி அபினவ் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அனன்யா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. அவனும் சாயங்காலம் அக்ரமோட பார்ட்டிக்கு ரெடி ஆகட்டும். அப்புறம் அக்ரமோட பார்ட்டில இவன் உன் கூட கண்டிப்பா இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் என் வாழ்க்கையை அழிச்ச? ஏன்? இந்த கேள்விக்கு அபினவிடம் எந்த பதிலும் இல்லை. அபினவ் பிறகு மாலை அக்ரமின் பார்ட்டிக்காக தயாராக ஆரம்பித்தான். அவன் ஹர்தேவ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். ஹர்தேவையும் அவனது ஆட்களையும் கண்டு அவனுக்கு பயமில்லை. ஆனால் அனன்யா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளில் இருந்ததால் தன்னால் அவளுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை. அபினவிடம் ஒரு பிளேசர் மட்டுமே இருந்தது. அதுவும் அவனது தந்தையுடையது. அது கிழிந்து சில இடங்களில் நூலிழந்து இருந்தது. ஆனால் அபினவ் அதை அணியும் போது அதன் அழகு பிளேசரின் அனைத்து குறைபாடுகளையும் மறைத்தது. அபினவின் யூகம் சரிதான். அனன்யாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அவள் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அனன்யாவின் செருப்பு அபினவ் ஒரு மாதம் சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகம். அபினவை அனன்யா எவ்வளவு வெறுக்கிறார் என்பது அவனது கண்களில் தெரிந்தது. விருந்தில் அப்படிப்பட்ட முக்கிய நபர்களுக்கு மத்தியில் செல்வதற்கு அபினவும் பதட்டமாக இருந்தான். அந்த பதட்டத்தில் அவன் தன் தந்தையின் மோதிரத்தை விரலில் சுழற்ற தொடங்கியது கூட அவனுக்கு தெரியவில்லை. இந்த மோதிரத்தை கழட்டுங்க. பார்க்க அசிங்கமா இருக்கு. சாரி, ஆனா இந்த மோதிரம் தான் எனக்கு எல்லாமே. அக்ரமின் வீடு ஒரு கோட்டையைப் போல இருந்தது. அதை சுற்றிலும் துப்பாக்கிகளை ஏந்திய பவுன்சர்கள் இருந்தனர். அனன்யாவும் அபினவும் நுழைந்தவுடன் அவனது பார்வை தேவேந்திரன் மேல் விழுந்தது. நீங்க என்ன பண்ற பாஸ்? அவர் என் கணவர். அனன்யா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த தெருவுல சுத்துறவனுக்கிட்ட என்ன இருக்குன்னு அவனை போய் கல்யாணம் பண்ணிருக்க? உன் நாக்கு அடக்கு. அமைதியா இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லு, நீ என்ன பண்ணுவ? தேவேந்திரனும் ஆத்திரமடைந்தான். அபினவ் அவன் மீது கையோங்க போகும்போது அவர்களின் சண்டையை பார்த்து விருந்து ஏற்பாட்டாளர் அக்ரம் அங்கே வந்தார். இங்க என்ன நடக்குது? அக்ரம் சார், இவனை பாருங்க. இவன் ஒரு கிரிமினல். பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாமலே வந்துட்டான். இங்க வா. நீ யாரு? இப்படி இங்க வந்த? ஆக்சுவலி அவர் என்னோட ஹஸ்பண்ட். அக்ரம் அனன்யாவை நம்பவில்லை. உன்னை இந்த பார்ட்டிக்கு யாரும் இன்வைட் பண்ணல. அதனால நான் போலீஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியில போயிரு. தேங்க்யூ அக்ரம் சார். அனன்யா, நீயும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து தள்ளியே இரு. நில்லு. அக்ரம் அபினன் மேல் நோக்கி ஓடி அவனது மோதிரத்தை பார்க்க தொடங்கினார். நான் உங்ககிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்கிட்டியா? வாங்க. அக்ரம் அபினவின் கையை பிடித்துக்கொண்டு அவனை உள்ளே அழைத்து செல்ல ஆரம்பித்தான்.
அனன்யா, தேவேந்திரன், சன்னி மற்றும் விருந்திலிருந்த மற்றவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் அக்ரமின் அறைக்கு வந்தவுடன் அக்ரம் கதவை மூடிவிட்டு அபினவின் அருகில் வந்து சொன்னார். உங்க மோதிரத்தை பார்க்கலாமா? எதுக்கு? பயப்படாதீங்க, நான் அதை கேட்க போறதில்ல. அது சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். ப்ளீஸ். டைகர், டைகர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.